ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் வழக்கம் போல இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அன்றோட தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 50 சப்ஸ்கிரைபராவது சேர்ந்தால் நிச்சயமாக லைவில் போடலான்ற ஒரு வாஞ்சை இருக்குது. இது பணத்துக்காகவோ எதுக்காகவோ அல்ல, ஏதோ என்னுடைய இதயத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகளை வெளியே கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக போடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்த ஒரு வார்த்தை. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்ன ஆமென் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிற காரியம் என்ன? அந்நிய பாஷை பேசுகிறதா, கைகளை தட்டுகிறதா? அது அல்ல. தேவனுடைய ஆவி என்பது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா யோவான் 6:63 சொல்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தர் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. இந்த வசனத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். இந்த வசனத்தினாலே நடத்தப்பட வேண்டிய வாழ்க்கையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. பாருங்களேன், இங்கே சொல்கிறாரு 3, 5, 6, 8 வாசிக்கலாம் யோவானில். இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகில் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்று இன்னிடத்தில் போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியிலே பிறக்கிற ஒரு அனுபவம் மிக மிக அவசியம். ஆனால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள் சொல்லி அங்கே வாசிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நாம யாருடைய பிள்ளைகள்? ஒரு காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நேரம், புறஜாதியாக இருந்த நேரம், ஆமென், இவெல்லாம் இருந்த நேரத்தில் கூட நாம் மாம்சத்தின்படி நடந்தோம், மாம்சத்தின்படியே எல்லாம் செய்தோம். மாம்சம் என்ன சொல்கிறது? உலக பிரகாரமான வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தோம். ஆனால் இப்பொழுது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் 2 பக்கமும் இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலை பெற மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்கள், அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்னை விடுவித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் மாம்சத்துக்குரியவன் இல்லை, நான் ஆவிக்கு தேவனுடையவன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணுமே தவிர, ஆனால் சுயமாய் நான் எது செய்தாலும் அது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனால் அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிங்க இந்த விஷயத்தில். பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தா நம்ம ஆண்டுக்குள்ளே சேர முடியாது. அப்படியே சேரணும்னு நினச்சா கூட விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இப்படிலாம் ஒரு சட்ட திட்டங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று, புறஜாதிகளும் அவர் நாமத்தின் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொன்ன பிரகாரம் அந்தபடியே நம்ம நடக்கிறோம். அதனால தான் அங்கே சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது நாம் உண்மையிலே ஆவிக்குரியவர்களா? நல்லா கவனிங்க. கலாத்தியர் எழுதின நிருபத்தில் கொஞ்சம் அப்படி திருப்பி கொள்வோம். கலாத்தியர் எழுதின நிருபம், அந்த நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம்.
ஆவி மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் சொல்கிறேன் என்று சொல்வார். இவை முதலானவைகளை அழிக்க வேண்டும். மாம்சத்தினுடைய எந்த காரியத்தையும் உலக பிரகாரமான காரியங்களை அழித்து போட்டு கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டிய ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம். ஏன்னா அதுதான் உண்மை. நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிட்டு நான் இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன்னு சொல்றது ஒன்றும் இல்லை. நான் சபைக்கு போகிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், எல்லாத்திலும் நான் முதன்மையான இடம்தான் இருக்கிறேன். ஆனால் மாம்சத்தை விட்டு நான் வர முடியாது, ஏன்னா மாம்சத்தில் தானே இருக்கிறேன் என்ற எண்ணத்தை சும்மா சொல்லி நம்மளே நம்ம மேற்பூச்சி பூசிக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, ஆனால் தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ வசனம், அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறதுக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க நான் பிரியப்படுகிறேன் என்ற அந்த அனுபவத்தில் வருவதற்கு தான் கர்த்தர் கிரியை செய்கிறதா இருக்கிறது. பாருங்களேன். அதனால மாம்சத்தின் பிரகாரம் நடக்கக்கூடாது என்பதை தெளிவாய் சொல்கிறது. யோவான் கலாத்தியர் 5:24-25 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் 6:8 சொல்கிறது கலாத்தியர், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுது. அதனால தான் நம்ம பிறந்திருக்கிறதுனா அழிவுள்ள வித்தினால் அல்ல. வேத வசனம் சொல்கிறது பேதுருவின் புஸ்தகத்தில் மிக தெளிவாக 1 பேதுரு சொல்கிறார். 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தெளிவாக நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் ஆவியிலே பிழைத்திருக்கிறவர்களாய் கர்த்தருக்கு இன்றைக்கு முழு காம்யூனிகேஷனை கூட எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் உண்மையிலே ஆவியிலே பிறந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த நிலைமையிலே நின்று தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கிறார்கள் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறாரு பாருங்க. கலாத்தியர் 3:10 வரை நான் வாசிக்கிறேன். அது வேணாம், 13 வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்றே. அதனால ரோமர் 8 சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்த ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:27 சொல்கிறது. ரொம்ப தெளிவாக நமக்கு அந்த வசனம் ஞாபகப்படுத்தியிருக்கிறது. கலாத்தியர் 3:27 வாசிப்போம் அந்த வசனத்தை. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3:27 வாசிக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே.
அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான். ஆனால் கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ், அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து அவன் மீறி நடக்கிற எவனும் என்னுடையவன் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லது அதுதான் சீஷர்கள். கிறிஸ்தவர்கள் சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் சீஷர்களாக இருக்க வேண்டியது நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவருடைய சீஷர்களாக இருக்கிற 8:31 வேதம் சொல்லு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் எதில் நடக்கிறீங்க? மாம்சத்தில் இருக்கிறீங்களா, ஆவியில் இருக்கிறீங்களா என்று உணர்ந்து நீங்கள் மறுபடியுமாய் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ச்சி அடைய, தேவனுக்கு பிரியமான ஜீவன் செய்ய, மாம்சத்தினாலே அதாவது ஆவியினாலே மாம்சத்தை அழித்து மாம்சத்தின் கிரியைகள் செயல்படாதபடிக்கு நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.